வணக்க மக்களே, வெல்கம் டு டிஎன்விஜி தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுட்டு இருக்க நாவல் ஆவிராஜ்யம் பகுதி 3. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 6. ஜெஷு மாடியில டைரியை பிரிச்சு வச்சபடி வெறுமனே உட்காந்துட்டு இருந்தா. கையில திறந்து வச்சிருந்த பேனா திறந்தபடியே தான் இருந்துச்சு. 4 நாளா எழுத மறந்துட்ட டைரிய இன்னைக்கு ஒரே மூச்சில் எழுதி முடிச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணா. ஆனா அவளால முடியல. அன்னைக்கு பிரபுவோட வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு யாரோ தன்னோட 2 தோள் மேலும் உட்காந்துருக்க மாதிரியும் அழுத்துற மாதிரியான உணர்வு அவளுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. எங்க போனாலும் யாரோ ஒருத்தர் கூட வர மாதிரிதான் ஜெஷுவுக்கு இருந்துச்சு. பஸ்ல காலியான இருக்கையில அவன் மட்டும் உட்காந்துட்டு இருந்தா. அப்போ கூட தன்னை நெருங்கி யாரோ ஒருத்தர் பக்கத்துல உட்காந்துருக்க மாதிரியான உணர்வு அவளுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. நிஜமாவே ஒரு பெண் பஸ்ஸுக்குள்ள ஏறி வந்து ஜெஷு பக்கத்துல உட்கார்ந்தா. அவ உட்கார வரும்போது தான் பக்கத்துல உட்காந்து இருந்த ஒருத்தர் எழுந்திருச்சு அவளுக்கு இடத்த கொடுத்துட்டு அந்த கண்ணுக்கு தெரியாத நபர் தான் மடியில உட்கார்ந்த மாதிரியான உணர்வு அவளுக்கு கூட ஏற்பட ஆரம்பிச்சது. சே, யார் இது அப்படின்னு ஒரு முறை அச்சத்தோட வாய் விட்டு சொல்லவும் செஞ்சா. பக்கத்துல உட்காந்துட்டப்ப திடுக்கிட்டு என்ன அப்படின்னு கோவமா ஜெஷுவை பார்த்து கேட்டா. இல்ல உங்களே இல்ல, ரோட்ல போயிட்டு இருந்த ஒருத்தன் என்னை பார்த்து கையாட்டினா, அதான் கோவமா சொன்னேன் அப்படின்னு சமாதானப்படுத்த ஒரு சிரிப்பையும் சிரிச்சா. தான் பக்கத்துல யாருமே இல்லாத போதும் ஜெஷு, நான் சொன்னதை யோசிச்சியா? என்ன முடிவு பண்ண? நான் சொல்றதை கேளு அப்படின்னு மந்திரம் ஒப்பிக்கிற மாதிரி ஒரு குரல் அவ காதுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரியே தான் இருந்துச்சு. அது அவளுக்கு பயத்தை அதிகரிக்கவும் செஞ்சுது. இதுக்கு முன்னாடி ரமான்னு அவ கூட ஒரு பொண்ணு காலேஜில் படிச்சா. அவளுடைய அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தது. ரமாவோட அம்மா எப்பயாச்சும் புத்தி தெரிஞ்சு தெளிவா பேசுவா. அந்த சமயத்துல நான் என்னடி பண்ணட்டும் ரமா, என் காதுகிட்ட யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரியே தான் இருக்கு, 10 பக்கெட் தண்ணி எடுத்து தலையில கொட்டிக்கோ, உன் புடவையை கிழிச்சு விட்டுக்கோ அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதனாலதான் நான் என்னையே அறியாம அப்படி செய்கிறேன்னு ரமாவோட அம்மா சொல்லுவாங்க. இது சில முறை ரமாவோட அம்மா சொல்லும் போது ஜெஷு பக்கத்துல இருந்தும் கேட்டிருக்கிறா. காது கிட்ட ஒரு குரல் கேட்டபடி இருந்தா சீக்கிரமே பைத்தியம் பிடிச்சிருன்னு அப்பா அவளுக்கு தோணி இருக்கு. இந்த அனுபவத்தை எல்லாத்தையும் டைரியில பதிவு வைக்க முயற்சி பண்ணி பார்த்தா. ஆனா மறுபடியும் அந்த ஒரு விஷயம் அவளுடைய நினைவுக்கு வர ஆரம்பிச்சது. பிரபுவோட அலமாரில இருந்து விழுந்த புகைப்படங்கள்ல அந்த ஒரு பெண்ணுடைய படம், அந்த முகம். அத்தை, இந்த பொண்ணை பாருங்க, இந்த பொண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த போட்டோவை பார்த்ததும் அத்தையோட முகம் மாற ஆரம்பிச்சது. ஆமா, இந்த பெண்ணை நாங்க பொன் பார்க்க போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பெருவிடத்திலேயே பாக்குற மாதிரி குனிஞ்சி ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா பிரபுவோட அத்தை. பிறகு ஞாபகம் வந்தவளா? ஆமா ஞாபகம் இருக்கு. பிரபு கொஞ்சம் அன்னைக்கு கடுமையா தான் பேசிட்டான். அப்படியெல்லாம் பேசுறது தெய்வ குத்தம் பிரபுன்னு அப்பவே சொன்னேன். பொதுவா அப்படியெல்லாம் பிரபு பேசவே மாட்டான். ஆனா அன்னைக்கு என்னவோ அசாத்தியமான கோபம் வந்துருச்சு அவனுக்கு. பிரபுவோட அத்தை சொல்லும் போதே அந்த பேச்சை விட்டு, அத்தை, இந்த பெண்ணோட விலாசம் என்ன அப்படின்னு கேட்டா. மயிலாப்பூர்ல போய் பார்த்தோம். சித்திரகுளத்துக்கு பக்கத்துல ஒரு வீதி, பிரபுவுக்கு தெரியும். அந்த பொண்ணோட பேரு கூட பரிமளான்னு ஞாபகம் இருக்கு. பிரபுவோட அத்தை விலாசத்தை சொன்னதுமே அடுத்த நிமிஷம் பிரபுவோட அத்தை கொடுத்த காஃபியை குடிக்காம கூட அங்கிருந்து ஜெஷு வேகமா கிளம்பிட்டா. ஆனா அவளுக்கு இருந்த வேகம் பிரபு கிட்ட இருக்கவே இல்லை. பிரபு கிட்ட விலாசத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, பிரபு, நீங்க அந்த பரிமளாவை கட்டாயம் சந்திக்கணும், அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அன்னைக்கு நீங்க பேசின வார்த்தைகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னு அத்தை கூட சொன்னாங்க அப்படின்னு படபடப்பா பேசினான் ஜெஷு. ஆனா அதுக்கு அவன் அவசரம் காட்டவே இல்லை. அதுக்கு பதிலா லேசா கோவப்படவும் செஞ்சான். ஜெஷு, என் அத்தையோட பைத்தியகாரத்தனம் இப்ப உங்ககிட்டயும் வந்துருச்சா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொன்னான். இல்ல பிரபு, இது ரொம்ப முக்கியம். என் மேல உங்களுக்கு பிரியம் இருக்கிறது உண்மைனா நான் சொல்றது செய்யுங்க அப்படின்னு சொன்னா. ஓகே அப்படின்னு வேண்டா வெறுப்பா ஒத்துக்கிட்டான் பிரபு. ஆனா அவன் என்ன செஞ்சான்னு அவளுக்கு தெரியாது. பரிமளாவை போய் சந்திச்சானா அப்படின்னு பேங்குக்கு போன் பண்ணி கேட்டப்போ பிரபு அங்க இல்ல. அதுக்கு பதிலா எங்கேயோ வெளியே போயிருக்கான் அப்படின்னு பேங்க்ல தகவல் சொன்னாங்க. டைரியோட ஒரு பக்கத்துல இதையெல்லாம் எப்படி அடக்க போறோம் அப்படின்னு திகைச்சு போய் உட்காந்துட்டு இருந்தா. அந்த நேரத்துல அவருடைய அப்பா ரமேஷன் ஜெஷுவை கூப்பிட்டு ஜேசுதாஸோட கேசட் ஒன்று வாங்கி வரும்படி ஒரு வேலையையும் கொடுத்தாரு. மவுண்ட் ரோட்ல இருந்து சிந்தாதிரி பாட்டிக்கு பிரியக்கூடிய ஒரு கிளை தெரு முனையில ஒரு கேசட் கடை இருந்துச்சு. வாசல் சிறிதா இருந்தாலும் உள்ள பெரிய ஹாலா தான் இருந்துச்சு. அந்த கடை முழுக்கவும் MS பாலமுரளி, SPB, ஹிந்தி, தெலுங்குன்னு பல வகையான ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்தது. வந்திருந்த கஸ்டமர்களுக்கு பாட்டை போட்டு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் நின்று அங்க கேட்டுட்டு இருந்த பாட்டை மட்டும் ரசிச்சு கேட்டுட்டு வந்த வழியே போய்கிட்டு இருந்தாங்க. அந்த சத்தத்துக்கு நடுவே வந்திருக்கிறவங்க சில பேர் அரட்டையும் அடிச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட சில பேர் அந்த கேசட் கடையை ஒரு சந்தை கடையாக மாத்திட்டு இருந்தாங்க. அந்த ஜேசுதாஸ் அப்படின்னு ஜெஷு சொல்ல ஆரம்பிச்சதும் படக்குன்னு விளக்குகள்லாம் அணைஞ்சு போச்சு. டேப்போட இசையை நின்று போச்சு.
அங்க பேசிட்டு இருந்த சில பேர் இசைக்கு மேல தன்னுடைய குரல் கேட்கணும் அப்படின்னு கொஞ்சம் இறஞ்சி பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு கரண்ட் கட் ஆனதால அவங்களுடைய குரல்கள்லாம் விகாரமா கேட்க ஆரம்பிச்சுது. அந்த கடைக்குள்ள மட்டும் இல்ல, மவுண்ட் ரோட்டுடைய சகல பகுதிகளிலையும் விளக்குகள் அணைஞ்சு போயிருந்தது. பஸ் கார்ல இருந்து வந்த வெளிச்சம் மட்டும்தான் அந்த பகுதியை கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. 1 மாசமா ஒழுங்கா இருந்ததுன்னு சந்தோஷப்பட்டேன், இப்ப போச்சா அப்படின்னு கடைக்கு சொந்தக்காரர் திட்டவும் ஆரம்பிச்சாரு. தான் தோல்ல யாரோ கை வைக்கிற மாதிரி ஜெஷு உணர்ந்தா. உடம்பும் குரலும் நடுங்க ஆரம்பிச்சது. யாருது அப்படின்னா, பூ இருக்கும், சரம் இருக்காது, பிற அப்படின்னு ஆரம்பிக்கும், ஆனா மற்றது இருக்காது. குரலை கேட்ட பிறகு அவளுக்கு உயிரே வந்துச்சு. திரும்பி பார்த்தான். பிரபு நின்றுட்டு இருந்தான். விடுகதைன்றது உன்னோட சொத்து மட்டுமா என்ன? என்னோட விடுகதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சிரிச்சபடி கேட்டான். பிரபு, நீங்களா? நீங்க எப்படி இங்க அப்படின்னு கேட்டா. நீ கடைக்குள்ள நுழையிறத பார்த்தேன், பின்னாடி நானும் வந்துட்டேன். பிரபு, உங்க பேங்குக்கு நான் ஃபோன் பண்ணப்போ நீங்க வெளியே போயிருக்கிறதா சொன்னாங்க. மயிலாப்பூருக்கா போயிருந்தீங்க? அந்த பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு பரபரப்பா கேட்டா. இல்லைன்னா நீ விட மாட்டியே, அதான் அந்த வீட்டுக்கு போனேன். அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் ஊரை விட்டு போயிட்டாங்களாம். இங்க பாரு ஜெஷு, என் அத்தை சொல்ற நான்சென்ஸ் எல்லாம் நீ நம்பாத. அவங்க எதுவுமே சொல்லலைங்க. இதை நானா தான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா உங்க முகத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயம்தான் என்னை ரொம்பவே பாதிக்குது. பைத்திய மாதிரி பேசாத. என் முகத்துல முத்து மாதிரி இருந்த அந்த பரு மறைஞ்சு போச்சு, பாத்தியா இல்லையா? ஒரு தோல் மருத்துவரை பார்த்து அவர்கிட்ட விஷயத்த சொன்னதும் அவர் ஒரு கிரீமை கொடுத்தாரு. அந்த கிரீமை அப்ளை பண்ணதுமே அந்த பரு உதிர்ந்தே போச்சு. இனி உனக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை அப்படின்னு சொன்னான் பிரபு. பளிச்சின்ன விளக்குகள் அப்ப எரிய ஆரம்பிச்சது. நின்று போயிருந்த பாட்டுகள் திடீர்னு ஒலிக்கவும் செஞ்சுது. அப்பதான் அவனை முகத்தை அவ பார்த்ததுமே அதிர்ச்சியில பிரபு அப்படின்னு சத்தம் போட்டு கத்திட்டா. அந்த சத்தம் பல பேரை திரும்பி பார்க்க வச்சுது. என்ன ஜெஷு, கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்னு வேகமா அவளை வெளியே கூட்டிட்டு வந்தா. தன்னுடைய ஹேண்ட்பேக்கை திறந்து கையகலம் உள்ள கண்ணாடியை எடுத்து அவன் முகத்துக்கு நேரா பிடிச்சா. அதுல பிரபு தன்னுடைய முகத்தை பார்த்தான். பார்த்ததும் அவன் மண்டையில யாரோ ஒருத்தர் தடியால அடிச்ச மாதிரி தலை சுழலவே ஆரம்பிச்சது. முதல்ல பரு இருந்து மறைஞ்சு போச்சு. இப்போ அதே இடத்துல துவரம்பருப்பு அளவுக்கு ஒரு சின்ன குழி இருந்துச்சு. ஆனா மோவாயோட இடப்பக்கமும் வலப்பக்கமும் கன்னத்துக்கு கீழ்ப்பகுதியில 4-5 பருக்கள் புதுசா முளைச்சிருந்தது. பிரபு இத பார்த்ததும் திகிலால வாயடைச்சிட்டான். ஜெஷு அவனுடைய 2 கைகளையும் பிடிச்சுக்கிட்டு, பிரபு இப்பவாவது உணருங்க, நீங்க செஞ்சது தெய்வ குத்தம், அதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். நிலைமை இவ்வளவு சீரியஸ் ஆகுதுன்னு இப்பவாவது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு படபடக்க ஆரம்பிச்சா. பேச்சே வராம அவனும் தலையசிச்சு ஜெஷு சொன்ன விஷயத்த ஏத்துக்கிட்டான். அந்த பரிமளா எந்த ஊருக்கு போயிருக்கான்னு விசாரிச்சிங்களா? கொல்லூர்னு சொன்னாங்க. நாளைக்கே புறப்படுங்க அப்படின்னு தீர்மானமா சொன்னான் ஜெஷு. 11 மணி வெயில் கடுமையா தெரியாதபடி சென்ட்ரல் ஸ்டேஷனுடைய உயர்ந்த கூரைகள் பிரயாணிகளை பாதுகாத்துட்டு இருந்துச்சு. எவனோ அலட்சியமா தின்னுட்டு போட்ட வாழைப்பழத்தோல் நடு பிளாட்பாரத்துல கடந்துச்சு. அதை தன்னுடைய காலால எந்தி விட்டு தண்டவாளத்துக்கு நடுவே தூக்கி எறிஞ்சான் பிரபு. 2 பேரோட உள்ளமும் பாறாங்கல்ல கனத்துக்கிட்டு இருந்துச்சு. அதை வெளியே காட்டிக்காம வேடிக்கை பார்த்தபடி பேசிக்கிட்டு இருந்தாங்க 2 பேருமே. இந்த பாரு ஜெஷு, நாளை காலையில பேப்பர்ல பிரபு என்ற அழகான இளைஞன் திடீர் மரணம், வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல மூச்சு திணறி காலமான நியூஸ் வந்துச்சுன்னா அதுக்கு நீ தான் முழு பொறுப்பு. எதுக்குங்க இப்படி கிறுக்குத்தனமா பேசுறீங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் முகத்தை நொடிக்க ஆரம்பிச்சா ஜெஷு. பின்ன என்ன, இது வரைக்கும் பர்த் ரிசர்வேஷன் பண்ணாம நான் வெளியூருக்கு கிளம்பவே மாட்டேன். ஆனா நீ இப்பவே கிளம்பி ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சி புறப்பட்டிருக்கேன். அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்குள்ள என்னை எவன் எந்த இடத்துல தள்ளிவிட போறானோ, சட்னி அரைக்கிற மாதிரி அரைக்க போறானோ, அந்த பாதாள பொன்னி அம்மனுக்கு தான் வெளிச்சம். கோயம்புத்தூர்ல இட்லி கிடைக்கும், போற வழியில அரைக்கிற சட்னியை அப்படியே தொட்டுக்கோங்க அப்படின்னு கிண்டலா சிரிச்சா ஜெஷு. வண்டியை பாத்தீங்களா, காலியா இருக்கு. வண்டி புறப்பட இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. பெட்டிக்குள்ள 4 பேர் தான் இருக்காங்க, போய் உட்காருங்க. அதானே, ஏன் இப்படி கூட்டமே இல்லாம இருக்கு அப்படின்னு வியந்தபடியே பிளாட்பார்த்து நின்றுட்டு இருந்த டிக்கெட் பரிசோதனை நெருங்கினான் பிரபு. சார், மங்களூருக்கு ஒரு பர்த் கிடைக்குமா? கற்கத்தில் இடுக்கி வச்சிருந்த சார்ட்டை எடுத்து மார்புக்கு குறுக்க பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டாரு. ஒன்னே ஒண்ணுதான் சார். சே, ஒரு 50 பர்த்தாவது கேட்பீங்கன்னு பார்த்தேன். போய் ஏறிக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. பிரபு வளர்ந்து நம்பவே முடியல. ஏன் சார், வண்டி இவ்வளவு காலியா இருக்கு? சேலம் கோயம்புத்தூர் வந்த பிறகுதான் கூட்டம் வரும், அது வரைக்கும் முக்காலும் காலியா தான் இருக்கும். தேங்க் காட் அப்படின்னு சொல்லிபடி பெட்டுக்குள்ள ஏறி பிளாட்பாரத்தை பார்த்தபடி இருந்த சீட்ல போய் உக்காந்தான். வெளியில ஜெஷு நின்றுட்டு இருந்தா. ரம் இருக்கும், ஆனா மதுவகை கிடையாது. ரெஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கும், ஆனா முத்திர காகிதம் கிடையாது. அது என்ன அப்படின்னு விடுகதையா பிரபு கிட்ட கேட்கவும், அட கடவுளே, வண்டி புறப்பட இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. இவ இதே போல எத்தனை விடுகதையில கேட்டு அறுக்க போறாலும் தெரியலையே.
அந்த விஸ்வேஸ்வர சோமசுந்தர நடராஜ பெருமானுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு வானத்தை நோக்கி கையை குவிச்சுக்கிட்டு என்ன சொல்ற, தமிழ்ல சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு கேட்டான் பிரபு. பத்திரம் அப்படின்னு சொன்னங்க. பேர குழந்தைகளை வழி அனுப்புற பாட்டி சொல்றதில்ல, பத்திரமா போயிட்டு வாங்கன்னு. அந்த மாதிரி அவன் தலையை சாய்ச்சி வினோதமா அவளையே பார்த்தான். என்ன பாக்குறீங்க, இன்னும் 40 வருஷம் கழிச்சு நீ பாட்டியா எப்படி இருப்பேன்னு கற்பனை செஞ்சு பார்த்தேன். எப்படி இருப்பேன்? ஜெஷுவை ஆசையோடு பார்த்தான் பிரபு. அந்த பகல் வெளிச்சத்துல ஜெஷு அப்சரா மாதிரி தோண ஆரம்பிச்சா அவனுடைய கண்களுக்கு. ஜெஷு சாதாரணமான மஞ்சள் நிற ஷிஃபான் சேலையிலையும் அதுக்கு ஆப்போசிட்டா சிகப்பு கலர்ல ஒரு பொட்டியும் மெலிசான தங்கச்செயின்லையும் பார்க்கறதுக்கே பிரமாதமா தெரிஞ்சா. ஜெஷுவையே வச்சக்கன் வாங்காம கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் பிரபு. ஹலோ மிஸ்டர், எப்படி இருப்பேன்னு கேட்டேன் அப்படின்னு அவன் கையில தட்டினா. இப்ப மாதிரியே ஃபேண்டாஸ்டிக்கா இருப்ப ஜெஷு அப்படின்னு தாபம் நிறைஞ்ச குரலோட சொல்லி ஜன்னலோட விளிம்புல இருந்த அவளோட மணிக்கட்டை வருடி கொடுத்தான். கை கடிகாரத்துடைய ஸ்ட்ராப் இடுக்கல விரலை நுழைச்சி நகத்தினால மென்மையா சுரண்டினா. அவ செல்லமா செனுங்கி கைய விளக்கிக்கிட்டா. அப்புறம் விளையாடுங்க பிரபு, போற காரியத்துல கவனமா இருங்க. அந்த பொண்ணை எப்படியாவது தேடி பிடிங்க. சின்ன ஊர் தான், கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டமா இருக்காது. அவளை பார்த்து நான் சொன்னதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிருமான்னு கேட்டுட்டு வாங்க பிரபு. எனக்கு என்னவோ அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு நம்பிக்கை இருக்கு. ஜெஷு சொல்லவும் அவன் தன்னோட கன்னத்தை வருடி பார்த்தான். அதுல சின்ன சின்ன முத்துக்கள் விரல்ல நல்லாவே தட்டுப்பட ஆரம்பிச்சுது. அவன் மனசுக்குள்ளேயும் ஜெஷு சொல்றதுதான் சரி அப்படின்னு தோணுச்சு. ஆமா ஜெஷு, எல்லாம் சரியாயிடும், நீ பயப்படாம இரு என்ன அப்படின்னு சொன்னா. வண்டி ஒரு முறை தொண்டையை கணச்சிக்கிட்டு மெல்லமா நகரவும் தொடங்குச்சு. வண்டி கூடவே நகர்ந்து போன ஜெஷு ஆல் தி பெஸ்ட் பிரபு அப்படின்னு கையை ஆட்டினா. see you அப்படின்னு அவன் சொன்னான். கடைசி பெட்டி மறைகிற வரைக்கும் அங்கேயே காத்துட்டு இருந்து ஜெஷு திரும்பினா. பிளாட்பார்த்தோட நீண்ட தூரத்தை கடந்து வரும்போது அவருடைய மனசு ரொம்பவும் லேசாகி இருந்தது. இனி எல்லாமே சரியாயிடும், தன்னோட வாழ்க்கை பிரகாசமாகிடும், எல்லாம் வசந்தமாகிடும் அப்படின்னு அவளுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டா. ஆனா இனிமேதான் எல்லா பயங்கரமோ ஆரம்பமாக போகுதுன்னு அப்போ அவளுக்கு தெரியல. குண்டு குண்டா பெண்களுக்கே உரிய எழுத்துல முட்டாள் மன்னிப்பா கேட்க வந்த அத்தியாயம் 7. ட்ரெயின் மங்களூரை நெருங்க நெருங்க பொல பொலன்னு விழிய ஆரம்பிச்சிருந்தது. 3வது அடுக்கு அப்படின்ற பேர்ல கழுத்தை உடிச்சிக்க வேண்டிய தண்டனையே இல்லாம ஜன்னலோரமான ஒரு பெர்த்து கிடைச்சிருந்ததால பிரபுவால சௌகரியமா உட்காந்துக்கிட்டு அந்த இருட்டுல வெளிச்சத்தை தளத்தை ஓட்டிக்கிட்டு இருந்த பாதைக்கு பக்கமா இருந்த வீடுகளை பார்க்க முடிஞ்சது. அநேகமா எல்லா வீடுகள்லயும் விடுவிளக்கோ இல்ல பெரிய விளக்கோ எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. துருட்டி போட்டு பறிச்சிடலாம் போல அவ்வளவு குட்டையான மாடிகள்ல அத்தனை சின்ன சின்ன ஜன்னல்கள். அதெல்லாத்தையும் பார்க்கும் போது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாக்கெட்ல வச்சிருந்த கண்ணாடியை எடுத்து பனிய நுனியில தொடச்சிக்கிட்டு முகத்துல மாட்டிக்கிட்டான். கடிகாரத்துல மணி பார்த்தான். மணி 5:10 காட்டுச்சு. 6 மணிக்கு மங்களூருக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொல்லூர்னு சொல்லியிருந்தாங்க. அங்க போன பிறகு அவளை எப்படி தேட போறோம், எப்படி கண்டுபிடிக்க போறோம், எப்படி மன்னிப்பு கேட்க போறோம் யோசிச்சபடியே மோவாயை தடவி பார்த்தான். அப்போ அந்த முத்துக்கள் அவன் கையில நிறுட ஆரம்பிச்சது. இதயத்துக்குள்ள ஒரு படபடப்பும் ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு மட்டும் அந்த வார்த்தைகளை சொல்லாம இருந்திருந்தா பழைய நினைவுகளை அசப்போட ஆரம்பிச்சான். தரகர் கல்யாண சுந்தரத்துக்கு மேல அவனுக்கு ஆத்திரமா வந்துச்சு. இதெல்லாம் நடந்து 2 வருஷம் இருந்திருக்கும். அத்தையோட வற்புறுத்தலுக்காக தான் அங்க ஒரு பொண்ணு இங்க ஒரு பொண்ணுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கல்யாண சுந்தரம் தான் பிரபு பெண் பார்க்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வந்தாரு. மனசுக்கு திருப்தியே இல்லாம பல பேரை தட்டி கழிச்சிருந்தான். அன்னைக்கு சாரதாவோட வீட்டுக்கு அவனையும் அத்தையும் அழைச்சிட்டு போனது தரகர் தான். ஆட்டோல 3 பேரும் மயிலாப்பூர் சித்திரக்குளத்தை நெருங்கிட்டு இருந்தாங்க. பிரபு கேட்டான், என்ன தரகரே, ஒவ்வொரு தடவையும் விதவிதமான போஸ்ல 1 டஜன் போட்டோக்களை கொண்டு வந்து கொடுப்பீங்க, இந்த தடவை மட்டும் ஏன் போட்டோவை காட்டவே இல்லை? கல்யாண சுந்தரம் திருக்கிட்டாரு. என்னது போட்டோவை காட்டாமலா? அத்தை கிட்ட அன்னைக்கு கொடுத்துட்டு வந்துட்டானே. அத்தையும் திருக்கிட்டா. எங்கிட்டயா? எப்ப கொடுத்தீங்க? என்னமா நீங்க சமயக்கட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தப்போ நான் கொண்டு வந்து கொடுத்தனே. பிரபுவோட மேஜிக் மேல வச்சுட்டு போங்கன்னு நீங்க கூட சொன்னீங்களே, நானும் கூட அங்க வச்சுட்டு வந்தனே. பிரபுவுக்கு கோவம் வந்துச்சு. போட்டோவை பார்த்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன்ல, 2 பேரும் சேர்ந்து ஏன் இப்படி மாட்டி விடுறீங்க அப்படின்னு கோவப்பட ஆரம்பிச்சான். கல்யாண சுந்தரம், நீங்க போட்டோ பார்த்துட்டு தான் சம்மதம் சொன்னீங்கன்னு நினைச்சேன். இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல, இப்படியே திரும்பி போயிடலாமா? போட்டோ பார்த்துட்ட பிறகு சொல்லுங்க, அப்புறம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. தரகரோட பேச்சுல ஒரு விதமான தயக்கமும் பதற்றமும் தெரிஞ்சுது. அப்போ பிரபுவும் சரி அத்தையும் சரி அதை கவனிக்கல. அதனால வேண்டாம் இவ்வளவு தூரம் வந்தாச்சு, பார்த்துட்டே போயிடலாம். பெண்ணை பெற்றவங்க எல்லாம் பாவம் ஆசையா நமக்காக காத்துட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு அக்கறையோட சொன்னா. பெண்ணோட வீட்டுல அவளுடைய அம்மாவும் தூரத்து சொந்தக்காரங்க 2 ஆண்களும் தான் இருந்தாங்க. ஊர் விவகாரமெல்லாம் வெகு நேரம் பேசினாங்க. பிறகு சாரதா காஃபி கொண்டு வாமா அப்படின்னு ஒருத்தர் கடைசியில குரல் கொடுத்தாரு. டம்ளர்ல காஃபி எடுத்துக்கிட்டு மெதுவா வந்தா அவ. உயரமும் உயரத்துக்கு ஏற்ற பருமனும் வலிப்பாதான் தெரிஞ்சா. அதை பார்த்ததும் திருப்தி அடைஞ்சான். மறுநாடி அவனோட முகத்தை பார்த்ததும்
அவனுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. முகத்துல எத்தனையோ அம்மை தழும்புகள், பொறி பொறியா மேடும் பலவுமா கொஞ்சம் விகாரமா தான் இருந்துச்சு. அப்பதான் அவன் நாக்குல சனி வந்து உட்காந்துச்சு போல. கல்யாண சுந்தரம் அப்படின்னு தரகரை பார்த்து சத்தமா கூப்பிட்டான். இந்த அம்மை தழும்பு மூஞ்சி தான் பார்க்க நான் அழைச்சிட்டு வந்தீரா? பொண்ணை பார்க்கறதுக்கு சகிக்கவே இல்லை, அகோரமா இருக்கு. இந்த வார்த்தைகளை கேட்டதும் உலகமே ஸ்தம்பிச்சு, சத்தமே இல்லாம சலனமற்று அரை நாளைக்கு நின்று போன மாதிரி இருந்துச்சு அவளுக்கு. கையில வச்சிருந்த தட்டை அப்படியே தவற விட்டுட்டு அந்த அறைக்குள்ள ஓடியே போயிட்டு அந்த பொண்ணு. பரபரன்னு பல குரல்கள் ஒவ்வொன்றா மோத ஆரம்பிச்சது. பிரபு சடார்னு வெளியேறி தெருக்கோடியில் இருந்த ஆட்டோவை பிடிச்சி எல்லாருக்கும் முன்னாடியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். 1/4 மணி நேரத்துல அத்தையும் திரும்பி வந்துட்டா. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே பிரபுவை உண்டு இல்லைன்னு திட்டி தீத்துட்டா. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? ஒன்னெல்லாம் படிச்சவனா எப்பரா சொல்றது? நீ கத்துக்கிட்ட நாகரிகன்றது இவ்வளவுதானா? உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலையா? அப்புறமா வந்து தகவல் சொல்றேன்னு சொல்லிட்டு மெதுவா எழுந்து வந்துட வேண்டியது தானே? அப்படியே முகத்துக்கு எதிர காட்ட முன்னாடித்தனமா பேசுவேன் அப்படின்னு சொல்லவும் பிரபுவும் அத்தையும் முறைக்க ஆரம்பிச்சான். பின்ன என்ன, இந்த விஷயத்த அந்த தரகர் நம்மகிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணுமா இல்லையா? இப்ப நீங்க இவ்வளவு பேசுறீங்க, ஒருவேளை ஏன் மூஞ்சி அவளுடைய முகம் மாதிரி இருந்து அவ என்ன மாதிரி அழகாக இருந்து என்னை பார்த்து இப்படி சொல்லியிருக்க மாட்டான்றது என்ன நிச்சயம் அப்படின்னு முடங்கினனை தவிர அதை தவிர அவனால வேற எதையும் வலுவா பேசவே முடியல. அத்தை கண்களை தொடச்சிக்கிட்டு எது வேணாலும் சொல்றா பிரபு, ஆனா அம்மாவோட முகத்தை மட்டும் பரிகாசம் பண்ணவே கூடாது, அது தெய்வ குத்தம் அப்படின்னு புலம்பினா. ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா அம்மன் கோயில்களுக்கும் அபிஷேகமும் அர்ச்சனைகளையும் பண்ணினா. அந்த அம்மா தழும்பு சாரதாவை அத்தையே மறந்து போயிட்டா. ஜெஷு வீட்டுக்கு வந்து அலமாரில இருந்து அவ போட்டோவை எடுத்து காட்டுற வரைக்கும். நான் பேசிட்டு வந்த அன்னைக்கு அந்த பொண்ணு வயிறு எரிஞ்சு என்ன சாபம் விட்டாலும் தெரியல, அதான் இப்போ பிரபுவை பாடா படுத்திக்கிட்டு இருக்குன்னு ஜெஷு மனசை நினைச்சுக்கிட்டு இருந்தா. அதனாலதான் பிரபுவை கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணு இருக்கிற ஊருக்கும் அனுப்பி வச்சா. இது சம்பந்தமா ஜெஷு மட்டும் பிரபு கிட்ட பேசல, அத்தையுமே கூட பிரபு கிட்ட பேசினா. பிரபு, இன்னைக்கு அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருக்காளோ என்ன பண்றாளோ தெரியல, அவளை பார்த்து நீ பேசினதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கப்பா, அதுதான் உன் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு புத்திமதியும் சொல்லி பார்த்தா. போத்த, நீ ஒரு முட்டாளு, அந்த ஜெஷு ஒரு முட்டாளு அப்படின்னு பிரபு முதல்ல மறுத்தான். அதன் பிறகு மயிலாப்பூரை பத்தி விசாரிக்கவும் சாரதாவும் அவளுடைய அம்மாவும் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சது. இதே ரோடு தான், நேரா போங்க, பஸ் ஸ்டாப் ஒன்று வரும், அதுக்கு பக்கத்துல நல்ல லாட்ஜ்லாம் நிறையவே இருக்கும் அப்படின்னு மங்களூர் ஸ்டேஷன்ல ஒருத்தர் வழிகாட்டினாரு. லாட்ஜுக்கு போய் குளிச்சு முடிச்சுட்டு கசமுசான்னு கடந்த பஸ் ஸ்டாண்டுக்கு திரும்பி வந்து கொல்லூர் பஸ்ஸை பிடிச்சி உடுப்பியை தாண்டி மலையாளமா கன்னடமானு தெரியாத பாஷைகள் எல்லாத்தையும் காதல வாங்கிக்கிட்டு நல்ல காலமா வெயிலே இல்லாத அந்த காலத்துல வந்தோன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒரு நடுப்பகல் நேரத்துல கொல்லூர்ல வந்து இறங்கினான் பிரபு. கோவிலை சேர்ந்த பெரியவர் ஒருத்தரோட வீடு அது இருக்கு, எல்லா வசதிகளையும் அவர் பண்ணி தருவாருன்னு ஓரளவுக்கு தெரிஞ்ச தமிழ்ல வழிகாட்டினாரு பஸ் டிரைவர். பிரபு அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். பெரியவர் பரங்கி பழ நேரத்துல இருந்தாரு. ஏகப்பட்ட ருத்ராட்ச மாலை அணிஞ்சிருந்தாரு. 8 முழ வேட்டிய தட்டு சுற்றா மார்புக்கு ஏத்தி சுத்தி கட்டி இருந்தாரு. விஸ்தாரமான முன் வரந்தாவில கை வச்ச பழங்கால பெரம்பு சேர்ல சாஞ்சிருந்தாரு. சூட்கேஸ் அப்படி வைங்க, ஆத்தங்கல்ல போய் ஸ்நானம் முடிச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்க போஜனம் பண்ணலாம், கோவில்ல அர்ச்சனை பண்ணிட்டு போறீங்களா அப்படின்னு பாலக்காட்டு மனவிசை கேட்டாரு. அர்ச்சனைக்கு எவ்வளவு கட்டணம்? 2 ரூபாயிலையும் பண்ணலாம், 5 ரூபாயிலையும் பண்ணலாம், 10 ரூபாயில கூட பண்ணலாம், ஏன் 200 ரூபாயில கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் 10 ரூபாயில பண்றீங்களா அப்படின்னு சொன்னான் பிரபு. சரி பணம் கொடுங்க அப்படின்னு பணத்தை கேட்டு வாங்கிக்கிட்டு ஒரு துண்டு காகிதத்துல எழுதி கொடுத்தாரு. கோவில் இதை காட்டினா அர்ச்சனையும் பண்ணிட்டு பிரசாதமும் தருவாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்பவே சாரதா பத்தி அவர்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு பிரபுவுக்கு தோணுச்சு. இந்த சின்ன ஊர்ல இவருக்கு தெரியாத விஷயம் நிச்சயம் இருக்காது. சாயந்தரம் 5 மணிக்கு தான் பஸ், நிறையவே நேரம் இருக்கு, சரி வந்து விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணா. பெரியவர் சொன்னபடி நேரா சௌபர்ணிகா ஆற்றுக்கு போனா. நீர்ல முங்கி எழுந்து பேண்ட் சட்டையை கட்டிட்டு தயாரா வச்சிருந்த வேட்டியை கட்டிக்கிட்டு துண்டையும் பூத்துக்கிட்டான். பஸ்ஸுக்குள்ள வச்சிருந்த பொட்டலத்துல இருந்து திருநூறும் குங்குமம் எடுத்து நெத்தியில போட்டுக்கிட்டு சீப்பினால உத்தேசமா தலையை வாரிக்கவும் செஞ்சான். கோவிலுக்குள்ள நுழையும் போது தனக்கு எந்த விதமான தோத்திரமும் தெரியாதனால வாய்க்குள்ள அம்மா தாயே மூகாம்பிகை அப்படின்னு சொன்னா போதாதான் நினைச்சான். இன்னும் கொஞ்சம் குறிப்பா ஏதாவது சொன்னா தேவலை அப்படின்னு தோணுச்சு. கோவிலுக்கு பக்கத்துல இருந்த கடைக்கு போய் ஏதாவது தமிழ் புத்தகம் கிடைக்குதா, அதுல மூகாம்பிகை ஸ்தோத்திரம் இருக்கான்னு பார்த்தான். இவன் கேட்கறதுக்கு முன்னாடியே தூசி தட்டி ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்தாரு கடைக்காரர். அதை வாங்கிக்கிட்டு கோவிலுக்கு வந்து சேர்ந்தான். 3/4 பிரகார நிலத்துக்கு நின்றிருந்த கியூல சேர்ந்துகிட்டான். பிற்பகல் வெயில்ல கர்ப்பகிரகத்துக்கு மேல வெய்யப்பட்டிருந்த ஓடுகள் செக்க செவ்வேன்னு பிரகாசிக்கவே செஞ்சது. 2 தூப ஸ்தம்பங்கள் முன்னும் பின்னுமா தெரிஞ்சது. ஒன்னு இன்னொன்னு மேல அடுக்கி வச்ச மாதிரி அமைக்கப்பட்டிருந்தது.
மற்றதுக்கு தகடு மாதிரி கவசமும் போட்டிருந்தாங்க. கையில இருந்த சோத்திர புத்தகத்தை பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சா. அதே நேரத்துல கியூவும் வேகமா நகர ஆரம்பிச்சது. சீக்கிரமே அம்பாளோட சன்னதிக்கு வந்து சேர்ந்தா. ஜனனியா சிம்ம வாகினியா பலபலன்னு தங்க வாழை தரிச்சுக்கிட்டு ஜெகஜோதிய பிரகாசமா காட்சி கொடுத்துட்டு இருந்தா மூகாம்பிகை தரிசிச்ச பிறகு அவனுக்கு மெய் சிலுக்க ஆரம்பிச்சது. அம்பாளுக்கு எதிரில் ஜோதிலிங்கம், அதுல ஒரு தங்க கோட்டால 2 பிரிஞ்சிருக்கிறதையும் பார்த்தான். குளிருக்கு தான் வந்திருக்கக்கூடிய காரியத்தையே மறந்தவனா ஆயுளுக்கும் இங்கே நின்று தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கலாமான்னு கூட அவனுடைய மனசுகளில் தோண ஆரம்பிச்சது. கியூல அவனுக்கு அடுத்தா நின்று இருந்தவரு அவனுடைய விழாவில் இடிச்ச பிறகுதான் தன்னுடைய நிதானத்துக்கு திரும்பி வந்தான். கன்னத்துல படபடன்னு போட்டுக்கிட்டு அங்கிருந்து வெளியே வந்தான். வெளிப்பக்க திணையில உட்காந்துட்டு இருந்தாரு. ஈர வேட்டியை கட்டிக்கிட்டு ஒரு அர்ச்சகர் அவர்கிட்ட பெரியவர் கொடுத்த சீட்டை கொடுத்தான். ஒரு காகிதத்துல குங்குமம் கொடுத்தாரு. கொஞ்சம் நெற்றிக்கு வச்சுக்கிட்டு மீதிய பர்சுக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். பிறகு அந்த பெரிய வீட்டுக்கு திரும்பியும் வந்தான். தரிசனம் நல்லபடியா ஆச்சா அப்படின்னு விசாரிச்சாரு அந்த பெரியவர். ஆச்சி, இந்த ஊர்ல சாரதான்னு ஒரு பெண் இருக்காங்களா அப்படின்னு ஆரம்பிச்சான். அவரு இடைவேட்டிய சாப்பாட்டுக்கு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, வாங்க சாப்பிட்டு வந்த பிறகு பேசலாம் அப்படின்னு சொன்னாரு. ஹால்ல சுமார் 20 பேரு தரையில அமர வைக்கப்பட்டிருந்தாங்க. கடைசியில ஒரே ஒரு காலி இலை மட்டும் இருந்துச்சு. அங்க போய் உட்கார போனான் பிரபு. இல்ல இப்படி வாங்க அப்படின்னு அவசரமா பெரியவர் அவனை உட்புறமா அழைச்சிட்டு போனாரு. அங்க கொஞ்சம் அறை இருட்டாதான் இருந்துச்சு. அது ஒரு தனி அறை. அதுலயே உட்கார வைக்கப்பட்டான். ஒரு அசடு சிரிப்போட உங்களுக்கெல்லாம் தனியா இங்கதான் அப்படின்னு சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்லாம அங்கிருந்து நகர்ந்து போயிட்டாரு. இது ஏதோ சாதி சமாச்சாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். அவனை தவிர அந்த இடத்துல வேற யாருமே இல்லை. அவன் உட்காண்டிருந்த அறைக்கு பக்கத்திலேயே விஸ்தாரமான ஒரு சமையல் கூடம் தெரிஞ்சுது. பழைய டியூப் லைட்டும் அடுப்பு புகையும் சேர்ந்து ஒரு வினோதமான மங்கலான ஒரு சூழ்நிலையை அங்க உருவாக்கி வச்சிருந்தது. அண்டாக்களும் குண்டாக்களும் இலைகளும் காய்கறிகளும் குவிந்திருக்கிறத, கூடவே ஒரு 3-4 பெண்மணிகள் நடமாடுறதையும் கவனிச்சான். இலையில தண்ணீரை தெளிச்சு உதறிய போது அவனுக்காக காத்துட்டு இருந்த மாதிரி ஒரு அம்மா வந்தவங்க சாதத்தை பரிமாறினாங்க. கொதிக்க இருந்ததால சாதத்தை கொஞ்சம் பரத்தி விட்டுக்கிட்டான். பிறகு கொஞ்சம் ஊதவும் செஞ்சான். அதுல நெய்யை ஊத்துட்டு அந்த பெண் திரும்பின போதுதான் அந்த முகத்தை பார்த்தான். அந்த முகம் அம்மிக்கல்ல கொத்து போட்ட மாதிரியான முகம். அவனுக்கு அந்த முகம் ஞாபகமும் இருந்துச்சு. அவன் தண்ணியை மறந்து சாரதான்னு கூப்பிட முயற்சி பண்ண அதே வினாடி அவ சமைக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். பெரியவர் அவசரமா வந்தாரு. என்ன கேட்டீங்க, என்ன வேணும் அப்படின்னாரு. இல்ல நெய் அப்படின்னு ஆரம்பிக்கவும், நெய்யா, மன்னிக்கணும், அதெல்லாம் இப்ப கட்டுப்படி ஆகிறது இல்ல, அதனால போடுறது இல்ல. இல்லையே, இப்ப ஊத்திட்டு போனாங்களே. அவன் குனிஞ்சு சாதத்தை பார்த்தான். அதுல மினுமின்னு நெய்யோட துளிகள் தெரிஞ்சுது. யாரோ தெரியாம ஊத்திருக்காங்க, நீங்க ஸ்பெஷல் விருந்தாளி அப்படின்னு சமாதானம் சொன்னாரு. அதுல நெய் ஊத்துன பெண் அம்மாவோட மூஞ்சியா சாரதான்னு பேருன்னு இடைவெளி விட்டு பேசினா. எதுவும் புரியாதால குழப்பமான முகத்தோட அவனை பார்த்தாரு. என்னெல்லாமோ சொல்றீங்க, சாரதான்னு இங்க அம்மாவோட முகமா அப்படின்னு யோசிச்சவரு. அப்படி யாருமே இங்க இல்லையே, அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 20 இருக்கும். இருக்கவே முடியாது. வயசு பெண்களை நாங்க வேலைக்கு வைக்கிறதே இல்லை. பலவிதமான வம்புகள் தேவையில்லாம வந்து சேரும். அதனால இங்க இருக்கிறவங்க முக்காவாசி பேரு கிழவிகள் தான். அவன் நம்ப தயாரா இல்லை. அது அவனுடைய முகத்துல தெளிவா தெரிஞ்சுது. அதை யூகிச்சுக்கிட்டு நீங்க வேணா உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொன்னார் அந்த பெரியவர். இலைய விட்டுட்டு எழுந்து போய் பார்த்தான். 5 பெண்கள் இருந்தாங்க. எல்லாருமே 50 வயதை தாண்டினவங்க. வெவ்வேறு வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தாங்க. குழப்பத்தோட திரும்பி வந்து உட்கார்ந்தான். சாதத்துல கை வச்சப்போ புறங்கையில சுருக்குன்னு குண்டுசு குத்துற மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல யாருமே இல்ல. பெரியவரும் குடுமி தலையை சொரிஞ்சபடி வாசப்புறம் போயிட்டாரு. யார் குத்தினது? ஒருவேளை பிரம்மையும் அப்படின்னு நினைச்ச வேலையில மறுபடியும் சுருக்குன்னுச்சு. இலைய பார்த்தான். நுனியிலையோட மேற்புறத்துல காய்கறிகள் பரிமாறதுக்காக காலியா இருந்த இடத்துல இலைகளை கிழிச்சிட்டு எழுத்துக்கள் ஒவ்வொன்னா முளைக்க ஆரம்பிச்சது. முதல்ல 3 எழுத்து தென்பட்டுச்சு. இன்னும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சான். குண்டு குண்டா பெண்களுக்கே ஒரு எழுத்து. முட்டாள், மன்னிப்பா கேட்க வந்த, ஒரு நாளும் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன், உனக்கு மன்னிப்பே கிடைக்காது. அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். அவ வெளியே வரவே இல்லை. கதவை தட்டவும் இல்லை. தூங்கிட்டாளா அப்படின்னு திறந்து பார்த்தப்போ அத்தியாயம் 8. இலையில சாதம் போட்டபடியே இருந்துச்சு. அந்த எழுத்துக்களையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தான் பிரபு. என்ன சாப்பிடலையா அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் பெரியவர் கேட்டாரு. 2வது முறையா அவர் கேட்கும் போதுதான் பிரபுவுக்கு விழிப்பே வந்துச்சு. எழுத்துக்களால பொத்தல் ஏற்படுத்தின இலையை காட்டி, வேற ஒரு இலையை கொண்டு வர சொல்றீங்களா அப்படின்னு சொன்னதும், ஏன் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டார் அந்த பெரியவர். கிழிஞ்சு போயிருக்கு,
பிரபு சொன்னதும் அவர் கீழே குனிஞ்சு இலையை பார்த்தாரு. எங்க கிழிஞ்சிருக்கு, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொன்னாரு. பிறகு ஒரு பெருமூச்சோட, மெட்ராஸ்காரனாலே இப்படிதான், ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லுவான், இப்படிதான் நீங்க யாரோ கொண்டு வந்து போட்டாங்கன்னு சொன்னாங்க, இப்போ இலை கிழிஞ்சிருக்குன்றாங்க அப்படின்னு அந்த பெரியவர் புலம்பல் விதமா சொல்ல ஆரம்பிச்சதும் இலைய குனிஞ்சு பார்த்தான். இப்போ அவன் கண்ணுக்கு கிழிச்சலே தெரியல. சரி, போட்டதையாச்சும் சாப்பிட்டுட்டு போவோன்னு வேக வேகமா சாப்பிட்டுட்டு எழுந்திருச்சான். அதுக்குள்ள அந்த பெரியவர் ஈஸி சேர்ல வந்து சாஞ்சி உக்காந்துட்டு இருந்தாரு. சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தவன் எவ்வளவு தரணும் அப்படின்னு கேட்டான். உங்க இஷ்டம், எவ்வளவு வேணாலும் தரலாம். 5 ரூபாய் எடுத்து கொடுத்தான். அதுவே போதுன்னு நினைச்சாரோ என்னவோ அந்த பெரியவர் பல்ல காட்டி சிரிக்கவும் செஞ்சாரு. நேரம் மங்களூர் தானே போறாப்ல அப்படின்னு அன்போட கேட்டாரு. ஆமா அப்படின்னு பதில் சொன்னான். அப்போ ஒன்று செய்யுங்க, உடுப்பில இறங்கிக்கோங்க, போற வழிதான். 1/2 மணி நேரத்துல சுவாமி தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வந்தீங்கன்னா பஸ் கரெக்டா வந்து சேர்ந்துடும். பஸ் ஏறினீங்கன்னா சரியா ராத்திரி சாப்பாட்டுக்கெல்லாம் மங்களூர் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். பெரியவர் வீட்டுல அவனுக்கு ஏற்பட்ட அனுபவம் இந்த ஊர்ல இனி ஒரு நிமிஷம் கூட நிற்க கூடாது அப்படின்ற பயத்தை அவனுக்குள்ள ஏற்படுத்த ஆரம்பிச்சிருந்தது. கோவில் இருந்த திக்கை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு, அம்பிகை தாயே, எதுவானாலும் உன் பொறுப்பு அப்படின்னு நெஞ்சு அறக்கும்பிடவும் செஞ்சான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பஸ் வரவும் அதில் ஏறி உட்காந்துட்டான். பஸ்ல ஏறினதுமே உடுப்பியா மங்களூரா சார், கண்டக்டர் கேட்டாரு. இவ்வளவு தூரம் வந்ததே வந்துட்டோம், சரி அங்கேயும் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உடுப்பி அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்னது எவ்வளோ நல்லதா போச்சுன்னு அடுத்த 1/2 மணி நேரத்துல அவனுக்கே புரிய ஆரம்பிச்சுது. உடுப்பில இறங்கினவன் ஒரு ஆட்டோல ஏறி உட்காந்தான். கோவில் வாசல இறங்கிட்டு, என்னவோ கிருஷ்ணா மடம்னு போட்டிருக்கு, கோவில் எங்க அப்படின்னு திகைப்போட கேட்டான். அதுதான் சார் கோவில் அப்படின்னு அந்த ஆட்டோக்காரர் சொன்னாரு. பக்தர்களோட பக்தர்களா உட்புறமா நடக்க ஆரம்பிச்சான். பல துவாரங்களை கொண்ட ஜன்னல் வழியா வைரமும் வைடூரியமும் அணிவிக்கப்பட்டிருந்த சின்ன கிருஷ்ணரை பார்த்து புலங்காகிதம் அடைஞ்சான். வெளித்தண்ணீரை உட்காந்துட்டு இருந்த அர்ச்சகர்கிட்ட தீர்த்தம் வாங்கி தலையில தெளிச்சுட்டு இன்னொரு ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்தான். அவன் வரதுக்கும் மங்களூருக்கான பஸ் காத்துட்டு இருக்கிறதுக்கும் சரியா இருந்துச்சு. அதுல ஏறி உக்காந்தப்போ அவனுக்கு பின்பக்கமா நீங்களா அப்படின்னு ஒரு பெண் குரல் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தவனுக்கு சட்டுன்னு யாருன்னு பிடிபடவே இல்லை. என்ன தெரியலையா அப்படின்னு 2வது கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க சாரதாவுடைய அம்மான்றது ஞாபகம் வர ஆரம்பிச்சது. 2 வருஷத்துக்கு முன்னாடி சில நிமிடங்கள் தான் பார்த்தது. இருந்தாலும் அன்னைக்கு பார்த்த மாதிரி அந்த அம்மா தெம்போட இல்லை, ரொம்பவே மெலிஞ்சு போயிருந்தாங்க. முகத்துல வாட்டம் நிறையவே இருந்துச்சு. இப்போ உடுப்புல தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். ஆமா, ஒரு காரியமா மங்களூர் வரைக்கும் போறேன் அப்படின்னு பதில் சொன்னா அந்த அம்மா. பல நிமிடங்கள் பிறகு பேசாமலே இருந்தா. பஸ் போயிட்டே இருந்துச்சு. பிறகு ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுட்டு, நீங்க வந்துட்டு போனவருக்கு என்னவெல்லாமோ நடந்து போச்சு அப்படின்னு சொன்னா. அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டான். இதை பத்தி யார்கிட்டயா சொன்னாதான் மனசு இருக்கக்கூடிய பாரம் குறையும் அப்படின்னு சொன்னவ அவனுடைய அனுமதியை கேட்காமலேயே பேச தொடங்கினா. சாரதா பிறந்த 8வது மாசமே அவனுடைய அப்பா தவறிட்டாரு. குடும்பத்துல அவ ஒரே ஒரு பிள்ளை தான். நிலபுலம் எல்லாமே இருந்துச்சு. பள்ளிக்கூடத்துல கணக்கு வாத்தியாரா இருந்தாரு. நிறைய டியூஷன் வரை வச்சிருந்தாரு. அதனால நாங்க கொஞ்சம் வசதியா தான் இருந்தோம். அவர் போன பிறகு விற்கக்கூடியது எல்லாத்தையும் வித்துட்டு பேங்க்ல பணம் போட்டு வச்சுக்கிட்டு கஷ்டம் இல்லாம வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேன். புருஷன் துணை இல்லாம இருக்கிறோமே அப்படின்றது ஒரே ஒரு கூரை மட்டும்தான் எங்களுக்கு இருந்துச்சு. பெண் குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னு படாத பாடுபட்டேன். சாரதா குழந்தையா இருக்கும் போது கொள்ள அழகா இருப்பா. கொழுன்னு உடம்பு, துருதுருன்னு கண்ணம், சுருட்டையான முடி, பாக்குறதுக்கே ராஜாத்தி மாதிரி தான் இருப்பா. நவராத்திரி சமயத்துல ஜரிகை போட்ட பட்டு பாவாடையையும் பட்டு சட்டையும் போட்டுக்கிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போனானா திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். எல்லாருமே அவங்கவுங்க வீட்லேயும் கொஞ்ச நேரம் அவளை உட்கார வச்சு கொஞ்சிட்டு தான் அனுப்பவே செய்வாங்க. அவளுக்கு 3 வயசா இருக்கும் போது யார் கண் பட்டதோ தெரியல, பெரிய அம்மா போட்டுடுச்சு. இப்போ இருக்கிற மாதிரி அப்பெல்லாம் தடுப்பூசிகள்லாம் கிடையாது. அதனால குழந்தைக்கு முகமெல்லாம் வாரி கொட்டிடுச்சு. அதனால குழந்தை பழக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. ஊர்ல இருந்த எல்லா அம்மனுக்கும் வேண்டிக்கிட்டேன். சாரதா ஒரு வழியா பிழைச்சிட்டா. ஆனா அவளுடைய முகம் வாயால சொல்ல முடியாது. மகா பாவம். என் குழந்தைக்கு தெரியாம மறைவில் நான் அழுதுகிட்டு இருந்தேன். நான் எவ்வளோ சங்கடப்பட்டேன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். சாரதாவை நல்ல இங்கிலீஷ் ஸ்கூல்ல தான் சேர்த்தேன். நல்ல பழக்க வழக்கங்கள், மனசளவில் தைரியம், மற்றவங்க மேலே பிரியம், மரியாதை கொடுக்கறதுன்னு எங்க போனாலும் சுட்டியாக தான் இருப்பா. ஆனா போக போக அவளோட குணம் மாற ஆரம்பிச்சுது. என் குழந்தை எப்பவும் அகங்காரத்தோடையும் ஆத்திரத்தோடையும் சிடுசிடுப்புமா தான் இருப்பா. யாரோ அவளை பரிகாசம் பண்ணிக்கிட்டே இருந்ததால அவ அப்படி தன்னை மாத்திக்கிட்டா. வீட்டுல இருக்கும் போது என் கூடயும் சரி, வெளியில் இருக்கும் போது மற்றவங்க கூடயும் சரி பலமா சண்டையும் பிடிப்பா. ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து ஆயமா ஒருத்தர் வந்து சாரதாவோட கை நகத்தை விட்டு விடும்படி மிஸ் சொன்னதா சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கவனிச்சேன், அவளோட கட்டை விரல்ல 1 இன்ச் அளவுக்கு நகத்தை வளர்த்து வச்சிருந்தா. என்னடி இது அப்படின்னு கேட்டதுக்கு,
நீ சும்மா இருமா, என்கிட்ட யாராவது வம்பு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள உண்டு இல்லைன்னு பண்றதுக்கு என் கையில இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டா. ஸ்கூல்ல இருக்க ஒவ்வொரு குழந்தைகளும் அம்மா மூஞ்சிக்காரி அப்படின்னு சொல்லியே அவன் மனசுக்குள்ள தீராத ஒரு வெறுப்பை உண்டாக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தான் முகத்துல இருக்க அம்மையை பத்தி யாராவது பேசிட்டாங்கன்னா உடனே குழந்தை பேய் மாதிரி மாறிடுவாளாம். நகத்தால அவங்க முகத்தை பிராண்டி குதறி எடுத்துருவாளாம். இதனாலதான் அந்த டீச்சர் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஆனா அவ நகத்தை வெட்டுறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டுதான் அவ கையில அந்த நகத்தையே வெட்டி விட்டேன். அதுக்காக நான் பட்ட பாடு இருக்கே, அதை நான் இன்னைக்கு நினைச்சா கூட என் உடம்பெல்லாம் நடுங்குது. சாரதாவோட அம்மா சொல்லிட்டு இருக்கும் போதே பஸ் ஒரு சின்ன ஊர் நின்றுச்சு. 5 நிமிஷம் நிற்கும், காஃபி சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் இறங்கி போயிட்டாரு. அகலமான ஒரு கடை தெரு, மங்கலான வெளிச்சத்துல இடைவெளி விட்டு அங்கங்க கடைகள் இருந்துச்சு. தொடுவானத்தில் மின்ற மாதிரியான விளக்குகள் வரிசையா தெரியவும் செஞ்சுது. ஒருவேளை துறைமுகமா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சான் பிரபு. பஸ்ல இருந்து சில பேர் மட்டும் இறங்கினாங்க. சாரதாவோட அம்மா இறங்காம புடவையோட தலைப்பால முகத்தை தொடச்சிக்கிட்டு இருந்தா. சாந்தி இங்க வா, 3 பேர் உட்கார இடம் இருக்கு பாரு அப்படின்னு ஒரு பெருங்குரல் தமிழ்ல கேட்டுச்சு. ஜன்னோரமா இடம் பிடிச்ச அந்த 2 குழந்தைகள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்குலாம் கண்டக்டர் திரும்பி வந்தாரு. ரைட் போலாம் அப்படின்னு சொன்னாரு. பஸ் கிளம்ப ஆரம்பிச்சதுமே அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான் பிரபு. அப்புறம் என்ன, கடைசி வரைக்கும் அதே கதை தான், அதே கஷ்டம்தான், எனக்கு அதே நரகம்தான். சாரதா வளர்ந்து பெரிய மனுஷாயி காலேஜில் போய் சேர்ந்தா. ஆனா அவளுக்குன்னு நெருங்கின தோழிகள்னு யாருமே கிடையாது. யாரை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் சண்டை தான். யாரோ ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டா கூட தன்னை பத்தி தான் பேசிக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் அவளுக்குள்ள வர ஆரம்பிச்சுது. யாராவது 2 பேரோ 3 பேரோ சிரிச்சாங்கன்னா தன்னை பார்த்து தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுப்பா. இதனாலேயே அவகிட்ட நான் பல தடவை நல்ல விதமா எடுத்து சொல்லியிருக்கிறேன். இங்க பாருமா, நீ நல்ல சிவப்பு, அம்மா தழும்பு கூட ஒரு விதத்துல அழகா தான் இருக்கு. உடம்புல உனக்கு என்ன குறை இருக்கு? கோவில் சிலையாட்டம் அழகு பதுமையா இருக்கிற, கை விளங்காம இருக்கா இல்ல கால் விளங்காம இருக்கா? ஏன் உன்னை பத்தி நீயே மட்டமா நினைச்சுக்கிறேன்னு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவ அதை காதலியே வாங்க மாட்டா. கல்யாணம் பண்ணி வச்சா ஒருவேளை சரியாயிடுவா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தரகர் கல்யாண சுந்தரத்துக்கிட்ட சொல்லிதான் மாப்பிள்ளையே பார்க்க சொல்லியிருந்தேன். நான் மாப்பிள்ளை பார்க்குற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதும், இதை பாருமா, எவனாவது என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு நான் அழகா இல்லை, வடு மூஞ்சிக்காரி, அது இதுன்னு சொன்னானா நான் சும்மாவே இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை அப்படின்னு என்கிட்ட ஏற்கனவே எச்சரிக்கை பண்ணி வச்சிருந்தா. தரகர்கிட்ட போட்டோ கொடுக்கும் போது இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி யாரா இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க, சொல்லாம மட்டும் கூட்டிட்டு வந்துடாதீங்கன்னு பல தடவை அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லியுமே கூட தரகர் அவரையும் அறியாமல் தப்பு பண்ணாரோ இல்ல தெரிஞ்சுதான் பண்ணாரோ எனக்கு தெரியல, உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அவளோட கெட்ட நேரமா இல்ல என்னோட கெட்ட நேரமா தெரியல, உங்க நாக்குல வராத வார்த்தையெல்லாம் அன்னைக்கு வந்து சேர்ந்துருச்சு. நீங்க புறப்பட்டு போன பிறகு அவ பண்ண அமர்க்கலாம் இருக்கு. வீட்டுல இதுதான் உடைக்கிறது அப்படின்னு இல்ல, வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே உடைச்சி தள்ளிட்டா. நீங்கள் வந்துட்டு போன 4 நாள் வரைக்கும் வீட்டில் படு அமர்க்கலாம். என்னோட துணைக்கு இன்னொரு அம்மா வர வச்சு கூரை இருக்க வச்சுக்கிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். சாரதாவை எங்கேயும் நான் வெளியே அனுப்பவும் இல்லை, ரூமுக்குள்ளேயே தான் பூட்டி வச்சிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்திரம் தணிஞ்சு சாதாரணமான நிலைமைக்கு திரும்பி வந்தா. ஆனால் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசுறதே இல்லை. பசியை கூட அவளால் பொறுத்துக்க முடியலனா தான் 2 வாய் சாப்பிடுவா, அதுக்கு மேலே சாப்பிடக்கூட மாட்டா. ஒரு கட்டத்தில் எங்கே அவளுக்கு சித்தப்பிரம பிடிச்சிருச்சோ அப்படின்னு நான் பயந்தே போனேன். படிப்பையும் நிறுத்திட்டு 6 மாத காலமாக கோவிலாக அழைச்சிட்டு போனேன். கடைசியில் கொல்லூருக்கு வந்தேன். ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு 3 மாதம் தங்கியிருந்தேன். அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்துட்டு இருந்தா. வேலைக்கு சாப்பிட ஆரம்பிச்சா. சமையல் என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கவும் ஆரம்பிச்சா. ஆனால் எல்லாமே திடீர்னு கெட்டு போச்சு. ஒரு நாள் சாரதா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஊரில் யாரோ ஒருத்தர் ஒரு கடையில் போய் விலாசத்தை விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு அந்த கடைக்காரர், அதோ அந்த அம்மா தாழ்மை மூஞ்சியோட ஒரு பொண்ணு போது பாருங்க, அவ வீட்டுக்கு எதிர் வீடு தான் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அவ்வளவுதான், இது அவளோட காதல விழுந்துருச்சு. ஆவேசம் வந்து அந்த கடைக்காரனை பிடிச்சி அடிச்சிட்டா. அது மட்டும் இல்ல, அந்த கடையவே உண்டுன்னு ஆக்கிட்டா. அங்க இருந்தவங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு பதறியே போயிட்டாங்க. அவளை யாராலுமே அன்னைக்கு அடக்கவே முடியல. 2-3 பேர் சேர்ந்து அவளை அமுக்கி பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து தான் வீட்டில் விட்டுட்டு போனாங்க. நான் அவளை ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டேன். இப்படி பண்ணுறதுக்கு நீ பேசாமல் செத்து தொலையேண்டி அப்படின்னு கத்தினேன். எந்த வேலையில் அந்த வார்த்தையை சொன்னானோ அது அப்படியே நடந்துருச்சு. பிரபு சட்டுன்னு குறுக்கிட்டு, அப்படின்னா உங்கள் பொண்ணு சாரதா அப்படின்னு கேட்டான். ஆமாம், அவள் செத்து போயிட்டா பாவி. ரூமில் அவளை அடைச்சிட்டு அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நான் அழுதுகிட்டே இருந்தேன். அவள் வெளியவே வரலை, கதவு தட்டவும் இல்லை. சரி தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு திறந்து பார்த்தேன். ஆனால் அவள் உத்தரத்தை தூக்கு போட்டு தூங்கிட்டு இருந்தா. வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு தெருவோடு போனவளை கூப்பிட்டு கைத்தை அறுக்க சொல்லி அவளை கீழே இறக்கி பார்த்தப்போ உயிர் பிரிஞ்சு போயிருந்தது. இந்த வார்த்தையில கேட்டதும் பிரபு சிலையாயிட்டான். இறந்துட்டாளா
அவனா நம்பவே முடியல. அவள் இது வரைக்கும் உயிரோடு இருப்பான்னு நினச்சிட்டு வந்தோம், இப்போ இறந்து போயிருக்காளே அப்படின்றது அவனுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. சாரதாவோட அம்மா தொடர்ந்து சொன்னா, போயிட்டாலே தவிர அவளால் ஏற்படக்கூடிய உபத்திரம் மட்டும் முடியவே இல்லை. நீ தான் சின்ன வயசுல சரியா வைத்தியம் பண்ணாம விட்டுட்ட. என் முகம் இப்படி ஆகும்படி செஞ்சதுக்கு காரணம் நீ தான். உன்னை சும்மா விட மாட்டேன்னு என் காதுகிட்ட வந்து அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருப்பா. என்னைய எவ்வளோ கேவலமா பேசினா அந்த பிரபு, அவனையும் நான் விட போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறா. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க தம்பி அப்படின்னு சாரதாவோட அம்மா சொன்னா. பிரபு தான் பயத்தை மறைச்சிக்கிட்டு, சேச்சே என்ன செஞ்சிட போறா அப்படின்னு சொன்னா. அப்படி இல்லை, உயிரோடு இருக்கும்போது காட்டிலும் அதிக வெறியா பெரிய கொலகாரியா இருக்கிறா. ஒரு நாள் கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருக்கும் போது என்னையே கிணத்துக்குள்ள தள்ளிவிட பார்த்தா. கோவிலுக்கு வந்திருந்த ஒரு சன்னியாசி கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லி நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டேன். எப்போதும் இது கையில வச்சுக்கோ அப்படின்னு ஒரு பொருளை கொடுத்தாரு. அது என் மடியிலே தான் கட்டி வச்சிருக்கேன். எப்பயாவது நான் அசதியா இருக்கும் போது அதை மறந்து வச்சுட்டேன்னா திரும்ப உடனே வந்து என்னை பயமுறுத்த ஆரம்பிச்சிருவா. என்னை கொலை பண்றதுக்கான முயற்சி பண்ணுவா. நீங்களும் இதே போல ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா சாரதாவோட அம்மா. என்னது அப்படின்னு பிரபு கேட்க, தன்னோட இடுப்பு மடிப்பில் வச்சிருந்த அந்த பொருளை எடுத்து காட்ட முயற்சி பண்ணா. அதே கணம் அவ கை படார்னு தட்டப்பட்டுச்சு. பஸ்ஸு தாறுமாறா ஓட ஆரம்பிச்சது. பஸ்ல இருந்தவங்க எல்லாமே என்னாச்சு ஏதாச்சுன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. லக்கேஜுகள்லாம் விழுந்து உருள ஆரம்பிச்சது. அத்தனை பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு தடுமாற ஆரம்பிச்சாங்க. அந்த பஸ் டிரைவரோட கட்டுப்பாட்டில் இல்லாம அது இஷ்டத்துக்கு செயல்பட்டு இருந்தது. மடார்னு பிரம்மாண்டமான ஒரு ஓசையோட ஒரு பெரிய புளிய மரத்துல மோதி நிற்கவும் செஞ்சது. 5 நிமிஷம் அமளி துமளிக்கு பின்னாடி எல்லா பிரயாணிகளும் பஸ்ஸை விட்டு வெளியே வந்தாங்க. பிரபுவும் தான். ஸ்டேரிங் என் கைக்கு அடங்கவே இல்லை. அது பாட்டுக்கு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு சார், எப்படின்னே தெரியலன்னு டிரைவர் பிரம்ம பிடிச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. நல்ல வேலை, யாருக்கும் ஒன்றும் பெரிய அடிலாம் இல்லை, எல்லாமே சிராய்ப்பு தான். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. இல்லைங்க, அந்த பெரியம்மா அப்படின்னு வண்டிக்குள்ள சுட்டி காட்டின ஒருத்தர். அவங்க எல்லாத்தையும் விளக்கிக்கிட்டு பஸ்ஸுக்குள்ள புகுந்து பிரபு பார்த்தான். முன் சீட்ல மூட்டைக்கிட்டு கவிழ்ந்த மாதிரி இறந்து போயிருந்தா சாரதாவோட அம்மா. என்னமாச்சு அப்படின்னு அவளை புரட்டி பார்த்தான். புரட்டி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது அவள் ஏற்கனவே இறந்து போயிருந்தா. பஸ்ஸுக்குள்ள இருந்த மற்ற பயணிகளும் ஆளாளுக்கு அவளை சோதிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பிரபு அந்த அம்மா உட்காந்து இந்த சீட்டோடைய பக்கவாட்டிலையும் மேலையும் கீழையும் சோதிச்சு பார்த்துட்டு இருந்தான். பஸ்ஸுக்கு உள்ள மட்டும் இல்ல, பஸ்ஸுக்கு வெளியேயும் ஏதாவது வித்தியாசமான பொருள் தட்டுப்படுதான்னு தேடி பார்த்தான். ஆனா எந்த ஒரு வித்தியாசமான பொருளும் அவன் கண்ணுக்கு தட்டுப்படவே இல்லை. என்ன பொருள் அது? தன்னை பாதுகாத்து வச்சிருக்கிறதா சாரதா அம்மா சொன்ன அந்த பொருள் தான் என்ன? அந்த பொருள் என்னன்றதை சொல்லாமலேயே சாரதாவோட அம்மா இறந்து போயிட்டா. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பை கைஸ்.